சார் இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் சார். நம்ம எல்லாம் ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் உடல் பருமனோட உட்காந்துருக்கோம் அப்படி நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் கேட்குற கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லுங்களா? சரி, அவர் கேள்வி கேட்குறேன், கேள்வி பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லையே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வெயிட் இந்த பானை வேரோட உட்காந்துருக்காங்க? பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். பதில் கமெண்ட்ஸில். இன்னொரு கேள்வி கேட்குறேன், சரியா? இந்த உலகத்தில் சரியா சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். யாருக்கா சரியா இருக்குன்னா சொல்லுங்கள். சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா, இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதுங்க சார். இது என்ன? நாவல் பழம், வெந்தயம் பயங்கர ஃபேமஸ், வெந்தயம், கரிஞ்சீரகம், க்ரீன் டீ, இது என்னது? கொய்யா இலை, கொய்யா இலை, இது என்னது? கருவேப்பிலை, இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, இது என்னது? ஆவாரம்பூ, ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாளும் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக கேளுங்க, ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாளுக்குமே ஒரே ஒரு காரணம் தான், ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்சுலினும் போட்டுகிட்டே இருக்கணும். போடுறது முக்கியம் இல்லை, எந்த நோயுமே சரியாகாது. அதான் விஷயமே. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. அந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, ஓகேவா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும், ஓகேவா? ஸ்டே டியூன்.